இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதரவு இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், நம்ம இன்னும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதுக்கு நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசெண்டா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவங்க எலெக்ஷன்ல தோத்தாலும் அந்த டெபாசிட்டை என்னதான் இழந்தாலுமே இந்த 234 கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தான் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை செடிகள் வந்துட்டு நட்டுருக்காங்க. இதை வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆக்சுவலி இதுல வந்துட்டு பேசாம விடவே கூடாது. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இவ்வளோ எஃபெக்டிவா வந்துட்டு ஆக்ஷன் பிளான்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தான். யாருமே இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. தான் தோத்தா அந்த தொகுதியை கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி விஷயத்துல எடுத்து போடலாமே நீங்க. இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி அந்த அவதூறு பரப்புறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மான் ஊருகா, இந்த ஆம ஓடு, மான் கறி, இந்த அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு நிறைய அந்த கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயத்துல எடுத்து போடலாமே. கட்சி பண்ற நல்ல விஷயங்கள் எடுத்து போடலாமே. ஏன் அதை மட்டும் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கு போய் நல்லது சேர்ந்துருன்ற ஒரு பயமா? இதெல்லாம் எடுத்து போடுங்க தயவு செஞ்சு கொஞ்சம். ஏன்னா ஒரு கட்சி வந்துட்டு தன்னோட அடிமட்டத்துக்கு அளவுக்கு போயிட்டு உழைக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இயற்கை வளங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி.